Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன். ஆல்ரெடி எரர் ஸ்பாட்டிங்ல வந்துட்டு செட் 1 நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த செட் 1ல எத்தனை கொஷின்ஸ் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்லி 15 கொஷின்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செட் 2ல 20 கொஷின்ஸ் கவர் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 5 செட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்க்குள்ள உங்களுக்கு 5 செட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்கு இல்லையா? அது ஒரு 1 செட் கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஒரு 5 செட்ஸ் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் ரிமைனிங் டாபிக்ஸ் அப்புறம் கம்ப்ளீட் பேப்பர் சொல்யூஷன். கம்ப்ளீட் பேப்பர் சொல்யூஷன் ஒரு 5 செட்ஸ் அது மாதிரி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க பேசிக்ஸ் அதில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அண்ட் அதையும் லேர்ன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்க்கு சேனல் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கோர்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஆப்பில் இருக்குது. வீடியோ கோர்ஸ் வாங்காதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நம்ம சேனல் நேமே கொடுத்தீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து கிளாஸ் இருக்கும். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கனாலும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லேருந்து ஹை லெவலில் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப டீப்பாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 299 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 5 பிடிஎஃப் ஃபைல் வந்து ஃப்ரீ. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், வெக்காபுலரி, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், idioms அண்ட் phrases, antonyms. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? நம்ம வீடியோ கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா இந்த எல்லா டாபிக்ஸும் தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? நீங்கள் பேசிக் அப்படின்றது இது எல்லாமே தான். இந்த 30 டாபிக்ஸுமே தான் பேசிக். ஓகேவா? இது இல்லாமல் இன்னுமே கூட கம்ப்ளீட் பேப்பர் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நான் இன்னுமே கூட ஆட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 60% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து டெய்லியுமே நேற்று கூட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா? டெய்லியுமே 1 or 2 வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இது எல்லாமே தெரியணுமானா அஃப்கோர்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிச்சுனா தான் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகேவா? இது எல்லாமே நம்மளோட ஆப்பில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் டீம்லேருந்து பேசுவாங்க. இல்லைன்னா நான் கிளாஸ் எடுக்கலை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா நானே கூட பேசுவேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு எதாவது queries இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இன்னைக்கு எரர் டிடெக்ஷன் பார்க்கலாம். கொஷின் பாருங்க. You will not succeed unless you don't work hard. You will not succeed unless you don't work hard. என்ன சொல்ல வராங்க? நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கல, கஷ்டப்படல அப்படின்னா நீ வந்து சக்சீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, ஸோ யூ வில் நாட் இதுல வந்து எந்த எரருமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சக்சீட் அன்லெஸ் யூ. இங்க என்ன வேர்ட் இருக்கு பாருங்க, அன்லெஸ். நான் நேத்து தான் கன்ஜங்ஷன், ஆமா நேத்து தான் வந்து கன்ஜங்ஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த கன்ஜங்ஷன் வீடியோவில் இந்த ரூல் பேஸ் பண்ணி அதில் இருக்கும். பிகாஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ரூல் பேஸ் பண்ணி அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது தான். ஓகேவா? இந்த ரூலை வச்சு நான் நேற்று கன்ஜங்ஷன் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு 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 ரூல் இதில் இருக்கும். என்னன்னா அன்லெஸ் இதுக்கு மீனிங் என்னன்னா இஃப் நாட். அன்லெஸ் அப்படின்னா இஃப் நாட், அப்படி இல்லை என்றால், அவ்வாறு இல்லை என்றால். ஓகேவா? ஸோ அவ்வாறு இல்லை என்றால் அப்படி சொல்லும்போது அதுக்கு மீனிங் என்னன்னா, அதாவது இதுல என்ன வேர்ட் இருக்கு அப்படின்னா நாட் அப்படின்ற வேர்ட் வந்து இதுல இருக்கு. நாட் அப்படின்ற வேர்ட் இருக்கு அப்படின்னா இந்த வேர்ட் வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கும்போது இதுக்கு அப்புறமோ பிஃபோரோ அந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நோ, நாட், நெவர், இந்த வேர்ட்ஸ்லாம் அது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நேற்று ரூல் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, யூ வில் நாட், அதாவது இது வந்து வில் நாட், யூ வில் நாட் சக்சீட். ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம், இந்த வேர்டுக்கு அப்புறம், ஓகேவா, யூ வில் நாட் சக்சீட் அன்லெஸ் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட். அன்லெஸ் நீ சரியாக ஒர்க் பண்ணலனா சக்சீட் ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அன்லெஸ்க்கு அப்புறம் பாருங்க யூ டோன்ட்னு இருக்கு. ஸோ இங்கே டோன்ட், இந்த நாட் வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த நாட் வந்து வரக்கூடாது. அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட்.
ஸோ அன்லெஸ்க்கு அப்புறம் என்னதான் வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி தான் வரணும், பாசிட்டிவ் சென்டென்ஸாக தான் வரணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வரக்கூடாது அன்லெஸ்க்கு அப்புறம். ஓகேவா? ஸோ அன்லெஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு அன்லெஸ் வந்து இந்த வேர்டு வந்து எந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வரணும், நெகட்டிவ் சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. ஃபாலோவிங் அப்படின்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ், இந்த வேர்டுக்கு அப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போனா யூ வில் நாட் சக்சீட் அன்லெஸ் யூ டோன்ட்ன்றது வரக்கூடாது, நாட் வரக்கூடாது, டூ ஓகே. நாட் வந்து இங்கே ஆட் ஆகி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ யூ வில் நாட் சக்சீட் அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எரர் எதில் இருக்குது? சி பார்ட்டில் எரர் இருக்குது. இந்த ரூல் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, இந்த ரூல் நான் கிளாஸ்லேயும் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேசிக்காக நம்ம சேனலில் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு நம்ம சேனல்லே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுவே மோர் தென் இனஃப். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டர். ஸோ அதில் நிறைய எல்லாமே 100% உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The fight for liberation brings out the best and a noblest quality in mankind. Okay. Guys, இங்க பாருங்க. The fight for liberation. Liberationக்காக இருக்க fight என்ன பண்ணுது? Brings out the best and a noblest quality in mankind. Guys, actually என்ன? Best. Good, better, best. Good, better, best. ஸோ இது என்ன? பாசிட்டிவ் டிகிரி, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நமக்கு என்ன தெரியும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஓகேவா? த யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி கன்ஜங்ஷன் கிளாஸில் என்ன சொன்னேன், இதுவும் நான் நேற்று கிளாஸில் சொன்னேன். 2 கன்ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா ஒன்று ஒரு நவுனை கனெக்ட் பண்ணும், இல்லைனா வேர்பை கனெக்ட் பண்ணும், இல்லைனா ஆட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணும். இப்படி கனெக்ட் பண்ணுற ரெண்டுமே எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும். புரியுதா? சிமிலராக இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ஆட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ அந்த ஆட்ஜெக்டிவ்லையுமே எது? கம்பேரிட்டிவ் டிகிரியை கம்பேர் பண்ணியிருக்கு, கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே த பெஸ்ட்டுங்கிறது கரெக்டு. ஓகேவா? த பெஸ்ட் என்றது கரெக்டு. அண்ட் அகன் என்ன வந்திருக்கணும்? இதே மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி வந்திருக்கணுமா? த டேஷ் அங்கே ஏதாவது கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சாரி கெஸ், கம்பேரிட்டிவ்னு சொல்லிட்டேன். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அங்கே இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? த பெஸ்ட்டுங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஒரு ஆட்ஜெக்டிவ்லையுமே இது என்ன? ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கணும்? ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்திருக்கணும். இங்கே பாருங்க, நோபிளஸ்ட், நோபிளஸ்ட்னு இருக்கு. நோபிள் அப்படின்னா என்ன? நோபிள், நோபிளர், நோபிளஸ்ட். ஓகேவா? ஸோ நோபல் அப்படின்றது பாசிட்டிவ், நோபலர்ன்றது கம்பேரிட்டிவ், நோபிளஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ். ஸோ நோபிளஸ்ட் கரெக்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை தான் யூஸ் பண்ணணும். பட் அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நான் இந்த ரூலும் நேற்று நான் கிளாஸில் டீச் பண்ணேன் உங்களுக்கு வந்து. அண்ட் ஃபேன் பாய்ஸில் பார்த்தோமா? ஃபார் அண்ட் பட், ஃபார் அண்ட் நார், பட் ஆர் எட் ஸோ. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து சொன்னேன் அண்ட் வந்து எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 நவுன் இல்லை 2 வேர்ப், 2 ஆட்ஜெக்டிவ் இல்லை 2 ஆட்வர்ப் எதை வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். பட் ரெண்டுமே சிமிலராக இருக்கணும். ஒரே மாதிரி அந்த பேரலிசம் வந்து பேரலாக இருக்கணும், சிமிலராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், த பெஸ்ட்டுங்கிறது இது கரெக்டாக. அப்போ அதே மாதிரியே த ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரணும். அப்போ இங்கே த நோபிளஸ்ட் வரணும், நோபிளஸ்ட் இல்லை, த நோபிளஸ்ட். ஸோ எரர் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இங்கே வரக்கூடாது, த வரணும். சி பார்ட்டில் எரர் இருக்குது. ஓகேவா? ஸோ த ஃபைட் ஃபார் லிபரேஷன், the fight for liberation brings out the best and the noblest quality in mankind. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. It is painful to saw that some youngsters are killing time without doing anything useful. யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க? வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அது பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் பெயின்ஃபுல் டு சா. கைஸ் என்ன இருக்குது பாருங்கள். சா ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? சி, சா, சீன், சீயிங், சீஸ். ஓகேவா? இது வந்து V1, இது V2,
இது V3, இது V4 and இது V5. ஓகேவா? ஸோ இட் இஸ் பெயின்ஃபுல் டு. டூக்கு அப்புறம் என்ன வரணும் யூஸ்வலி? டூக்கு அப்புறம் ஒரு V1 verb வரணும். இங்க என்ன இருக்கு? சா அப்படிங்கிற V2 verb இருக்கு. இங்க சா வரக்கூடாது. என்ன வந்திருக்கணும்? சி வந்திருக்கணும். ஓகேவா? இட் இஸ் பெயின்ஃபுல் டு சே. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி டைமை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணுறதை பார்க்குறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பெயின்ஃபுல் டு சி. சா இல்லை டு சி. டூக்கு அப்புறம் எப்பவுமே என்ன வரும்? 2 + V1 verb தான் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் பெயின்ஃபுல் டு see that some youngsters are killing time without doing anything useful. ஓகேவா? ஸோ the error is in D part. Next பாருங்க. The children left the playground one after one. Okay. The children left. அதாவது ஒவ்வொருத்தரா பிளே கிரவுண்ட்ல இருந்து சில்ட்ரன் வந்து லெஃப்ட் ஆறாங்க. ஓகேவா? the children left. ஓகே. the playground. ஓகே. one after one. கைஸ் இங்க பாருங்க. ஒவ்வொருத்தரா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஒவ்வொருத்தரா அப்படின்றது 1 by 1 தான் சொல்லுவோம். 1 by 1. ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு அடுத்து 1 after அப்படின்றது ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் அப்படின்றத 1 afterக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 1 after another யூஸ் சொல்லலாம். ஆர் 1 after the other. 1 after the another or 1 after the other அப்படி சொல்லலாமே தவிர 1 after 1ன்னு வராது. ஒவ்வொருத்தரா பிளே கிரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு சில்ட்ரனா லெஃப்ட் ஆறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா லெஃப்ட் ஆறாங்கன்றது 1 by 1. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அப்படின்றது தான் 1 after the other, 1 after the another. இங்க வந்து ஒவ்வொருத்தரா போறாங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1 by 1 தான் இங்க கரெக்ட். 1 by 1. இங்க after வரக்கூடாது. 1 by 1. So the error is in C part. ஓகேவா? Next பாருங்க. Rakesh founds the newspaper very dull. ராகேஷ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கான்னா ஆல்ரெடி இருக்கிறது தான். எப்படியே தேடி கண்டுபிடிச்சிருக்கான். ஓகேவா? அது வந்து எப்படி இருக்கு? ரொம்ப டல்லா இருக்கு. ஓகேவா கைஸ்? இங்க பாருங்க. ஃபவுண்ட்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு. நமக்கு வேர்ப்ல நம்மளை குழப்பக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாமே. ஓகேவா? ஃபைண்ட் அப்படின்னா என்னன்னா டு STHனா சம்திங். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நான் வந்து STH யூஸ் பண்ணுவேன். STH அப்படின்னா சம்திங். ஓகேவா? அதுவே SB அப்படின்னா சம்படி. நீங்க பெரிய பெரிய டிக்ஷனரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா எழுதிருக்க மாட்டாங்க. SBனா சம்படி, STHனா சம்திங். ஓகேவா? இதை நீங்க பாத்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி இப்படி யூஸ் பண்ணுவேன். நம்ம கிளாஸ்ல வந்துட்டு சம்திங் அப்படின்னா STHன்னு யூஸ் பண்ணுவேன். சம்படினா SBன்னு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லும்போது நான் இப்படி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. ஃபைண்ட் அப்படின்னா என்னன்னா டு டிஸ்கவர் சம்திங். ஏதாவது ஒண்ணு வந்து தொலைஞ்சு போன ஒண்ணு அதை வந்து திரும்ப தேடி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து ஃபைண்ட். அதுக்கு இதான் மீனிங். ஸோ இதே ஃபவுண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுவும் V1. இதுவும் V1 தான். ஓகேவா? இந்த ஃபவுண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ஸ்டார்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நேம் வந்துட்டு ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இதோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைண்ட்ஸ். ஓகேவா? இது V1, இது V2, இது V3, இது V4, இது V5. ஓகேவா? அதுவே ஃபவுண்டோடது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. ஓகே. இந்த ஃபவுண்டோடது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டட். கைஸ் நான் இப்படி எழுதி சொல்றேன்னா இப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரிஞ்சவங்களுக்கு ஓகே. புரியாதவங்களுக்கு பேசிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது? ஓகேவா? ஸோ இது பாருங்க. ஃபவுண்ட் V1, V4,
NV5 ஓகேவா? ஸோ இங்க மீனிங் என்னன்னா, ராகேஷ் வந்து தொலைஞ்சு போன ஒரு நியூஸ் பேப்பர கண்டுபிடிச்சிருக்கான். அந்த நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபவுண்ட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன கண்டுபிடிக்கிறது. ஒரு ஆர்கனைசேஷன ஃபவுண்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இங்க நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷனா? இத நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியுமா? இத பண்ண முடியாது. அவங்க எத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ட் இருக்கு இல்லையா? இந்த ஃபவுண்ட்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. இத வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது ராங். இது வந்து ராங். ஃபவுண்ட் அப்படின்றது என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றது. ஒரு தொலைஞ்சு போன ஒண்ண தேடுறதுக்கு வந்து ஃபைண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இங்க என்ன வந்திருக்கணும்? ராகேஷ் வந்து கண்டுபிடிச்சான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கண்டுபிடிச்சான் அப்படின்றது இட்ஸ் a past form. ராகேஷ் ஃபவுண்ட். ராகேஷ் ஃபவுண்ட். இந்த ஃபவுண்ட் தான் வரணும். இந்த வேர்ப் தான் வரணும். இந்த வேர்ப் வரக்கூடாது. இதுதான் வந்து உங்கள குழப்புற மாதிரியான வேர்ட்ஸ். ஸோ அப்ப நமக்கு இது என்ன தெரியணும்? ஃபைண்டோட மீனிங் என்ன? ஃபவுண்டோட மீனிங் என்ன? ஃபைண்டோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? ஃபவுண்டோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? இது நமக்கு தெளிவா தெரிஞ்சுச்சுனா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். டெஃபினட்டா நீங்க வெர்ப்ல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஜங்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. ராகேஷ் ஃபவுண்ட் த நியூஸ் பேப்பர் வெரி டல். ஸோ த எரர் இஸ் இன் பி பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. I will have I will have both the blue or the black pen. I will have okay. I will have okay. Both actually எதை guys follow பண்ணி வரும்? Both வந்து under follow பண்ணி வரும். ஓகேவா? I will have நான் வந்து ஒண்ணு இங்க என்ன சொல்ல வராங்கன்னா I will have நான் வந்து ப்ளூ எடுத்துப்பேன் இல்லனா black எடுத்துப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? I will have either தான் இங்க வந்திருக்கணும். இங்க பாருங்க. I will have இங்க ஆர்ன்றது கரெக்ட். ஓகேவா? I will have either the blue. Both இல்ல either. I will have either the blue or the black pen. Both வந்து under ஃபாலோ பண்ணி வரும். either வந்து r ஃபாலோ பண்ணி வரும். இதுவும் நம்ம நேத்து கன்ஜங்ஷன் கிளாஸ்ல பார்த்தோம். கன்ஜங்ஷன் கிளாஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. இந்த இந்த எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ரூல் எரர் எல்லாமே நம்ம அதுல பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே தான் அங்க நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? So I will have either the blue or the black pen. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. When the workers threatened to go on a strike, the mill owner declared a layoff his mill. ஸ்ட்ரைக் போறேன்னு ஒர்க்கர்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னா அந்த மில் ஓனர் என்ன பண்றாரு? லே ஆஃப் பண்றாரு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. when the workers threaten to go on a strike ன்னு இருக்கு. guys strike வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? strike அப்படின்றது என்ன? certain period வந்து group of employees வந்து ஒர்க்கை ஹால்ட் பண்றது, ஒர்க் பண்ணாம ஸ்ட்ரைக் பண்றது. ஓகேவா? on a strike இல்ல on strike. இதுக்கு வந்து இங்க ஆர்டிகிள்லாம் வராது. இந்த ஆர்டிகிள்லாம் இங்க வராது. ஓகேவா? so when the workers threaten to go on strike, go on a strike இல்ல go on strike, the mill owner declared a layoff on his mill. ஓகேவா? so the error is in C part. next one பாருங்க. Iodine deficiency is an easy and inexpensive nutrient disorder to prevent. அயோடின் டெஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஈஸியாகவும் இன்எக்ஸ்பென்சிவ் நியூட்ரியன்ட் டிசார்டராகவும் இருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்? டு ப்ரிவென்ட் அப்படின்னா டு ஸ்டாப் சம்திங் ஹேப்பனிங். டு ஸ்டாப் ப்ரிவென்ட் அப்படின்னா something, to stop something happening. ஓகேவா? அதாவது என்னன்னா அயோடின் டெஃபிஷியன்சி அப்படின்றது ஈஸியாகவும் இன்எக்ஸ்பென்சிவ் டிசார்டர், நியூட்ரியன் டிசார்டரா இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும்? தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. டு ப்ரிவென்ட் இல்ல டு பி ப்ரிவென்டட். டு ப்ரிவென்ட் கிடையாது. டு பி
prevented. இது வந்து passive voiceல இருக்கு. Iodine deficiency ஒரு ஈஸியாகவும் inexpensive nutrient disorderஆகவும் இருக்கிற இந்த iodine deficiency வந்து தடுக்கப்பட வேண்டும். ஓகேவா? So to prevent அல்ல to be prevented. So error is in C part. Next பாருங்க. This book is different than that. This book is different than. Guys, இதை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லிருவீங்க. இது ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின். Different அப்படின்றது than ஃபாலோ பண்ணி வராது, from ஃபாலோ பண்ணி வரும். Different from. ஓகேவா? This book is different from that. Than that இல்ல, from that. Next பாருங்க. He looked upon me eye to eye for a few moments before he spoke. அவன் பேசுறதுக்கு முன்னாடி என்னை வந்து eye to eye பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி இங்க பாருங்களேன், லுக் அப்பான் இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஓகேவா? லுக் அப்பான் அப்படின்னா என்னன்னா regard someone. ரிகார்ட் பண்றது. ஓகேவா? ஐ டு ஐ ஒருத்தவங்க டைரக்டா லுக் பண்றாங்க, பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா லுக் அட். டோன்ட் லுக் அட் மீ. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, don't look at me with that look in your eyes அப்படின்னு இவ பாடிருப்பால. don't look at me with that look. இதெல்லாம் நீங்க இந்த சாங்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் மறக்கவே மறக்காது. don't look at me with that look in your eyes. அந்த மாதிரி என்ன பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்படி பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா லுக் அட். லுக்குக்கு என்னன்னா அட் தான் வரும். ஐ டு ஐ பார்க்கறதுக்கு அட் தான் வரும். ஓகேவா? ஸோ லுக் அட் அப்படின்றது தான் டைரக்டா ஐ டு ஐ சம்திங். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்னா லுக் அப்பான் அப்படின்னா ரிகார்ட் சம் ஒன். ஸோ இப்படி ஐ டு ஐ பார்க்கறதுக்கு லுக் அப்பான் இல்லை, லுக் அட். ஓகேவா? ஸோ the error is in D part. He looked at me eye to eye for a few moments before he spoke. ஓகேவா? next பாருங்க. The doctor asked his patient to regularly take his medicine. guys இங்க பாருங்க, the doctor வந்து என்ன கேட்டுக்கிறாரு, asked his patient கிட்ட கேட்டுக்கிறாரு to regularly take his medicine. guys இங்க பாருங்க, toன்னு ஒரு வேர்ட் இருக்கா? ஸோ to prepositionக்கு அப்புறம் என்ன வரணும்? V1 வரணும். ஸோ அப்போ அந்த டேக் தான் இங்கே வரணும். டு டேக் என்ன டேக் பண்ணணும்? மெடிசனை டேக் பண்ணணும். டேக் அப்புறம் இது இங்கே வராது. டேக் த மெடிசனை எடுக்கணும். மெடிசனை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெகுலராக எடுக்கணும். ரெகுலர்லி. இங்க இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் அந்த ஆர்டர் வந்து தப்பா இருக்கு. என்னன்னா the doctor asked his patient to take the medicine regularly. to take the medicine regularly. ஓகேவா? to regularly takeல to take the medicine regularly. இதை பார்க்கும்போதே நமக்கு ஏதோ எரர் மாதிரி தெரியுது இல்ல. to regularly take எப்படி ரெகுலர்லி டேக் வரும்? டூக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஸோ டேக் முன்னாடி வந்துடும். டேக் என்ன டேக்? மெடிசனை எடுத்துக்கணும். மெடிசனை எப்படி எடுத்துக்கணும்? ரெகுலரா எடுத்துக்கணும். ஓகேவா? so the doctor asked his patient to take the medicine regularly. ஓகேவா? so there is in B part. next பாருங்க. in 20 wrecks 5 lives were fortunately lost. in 20 wreckனா என்ன guys? wreck அப்படின்னா destruction. ship வந்து கடல்ல மூழ்குது, destruct ஆகுது, அழியுது, destruction. ஓகேவா? in 20 wrecks 5 lives 5 பேரோட உயிர் போயிடுச்சு. were fortunately lost. guys இங்க பாருங்க, fortunately என்ன? it's my fortunate அப்படின்னா என்னோட அதிர்ஷ்டம். ஓகேவா? unfortunate அப்படின்னா unfortunate அப்படின்னா எதிர்பாராத விதமாக, துரதிர்ஷ்டவசமாக, ஓகேவா, லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? துரதிருஷ்டவசமாக லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்னா அதிர்ஷ்டமா போய் யாராவது சாவாங்களா? அப்படிதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ச்சுனேட்லி இல்லை, இங்க என்ன? அன்ஃபார்ச்சுனேட்லி.
unfortunately lost. ஒரு லாஸ்ட்டுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார்ச்சுனேட்லி அப்படின்றது இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஓகேவா? ஸோ இன் 20 wrecks 5 lives were unfortunately lost. ஓகேவா? the error is in D part. Next பாருங்க, if I will play my best, if I will play my best I can win any day against anybody. கைஸ் இது வந்து ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். சாரி, if I were a bird I would fly. நான் பறவையா இருந்திருந்தா நான் பறந்திருப்பேன் அப்படி சொல்றாங்களா, அது மாதிரி நான் வந்து நல்லா விளையாண்டேன் அப்படின்னா I can win. இது வந்து ஃபியூச்சர், இது வந்து ஃபியூச்சர்ல சொல்றாங்க. இது ஃபியூச்சர் அப்படின்னா இங்க வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கணும். ஓகேவா? இது ஃபியூச்சர் அப்படின்னா இது வந்து சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கும்போது இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டா இருக்கணும். ஸோ அப்போனா இஃப் ஐ ப்ளே மை பெஸ்ட், இப்போ நான் வந்து நல்லா விளையாண்டேன் அப்படின்னா ஐ கேன் வின் எனி டே அகன்ஸ்ட் எனிபடி. ஓகேவா? ரெண்டுமே சேம் ஃபியூச்சர்ல வராது, சாரி சேம் டென்ஸ்ல வராது. இது சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கிறதுனால இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டா இருக்கணும். ஸோ இஃப் ஐ வில் ப்ளே இல்லை, இஃப் ஐ ப்ளே. ஓகேவா? ஸோ இஃப் ஐ ப்ளே மை பெஸ்ட் ஐ கேன் வின் எனி டே அகன்ஸ்ட் எனிபடி. Okay, so D is the right option. Next, I have been waiting for you since 2 hours. Guys, இங்க பாருங்க. Actually என்ன, நான் வந்து 2 மணி நேரம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க 2 hours அப்படின்றது பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். சின்ஸ் அப்படின்றது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 hours அண்ட் டியூரேஷன் நமக்கு டேரெக்டாக சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா சின்ஸ் வரக்கூடாது, ஃபார் வரணும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. ஓகேவா? ஸோ எரர் இஸ் இன் டி பார்ட். நெக்ஸ்ட் பாருங்க, they bought to themselves this disaster. இந்த அழிவை அவர்கள் இந்த அழிவை அவர்களே தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ தே பாருங்க, தேக்கு என்ன இருக்கு பாருங்க, themselves. ஆக்சுவலி செல்ஃப் வந்து சிங்குலர் இருக்கும், செல்ஸ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிங்குலர் அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட். இதுக்கெல்லாம் என்ன வரும்? ஐக்கு மை செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப் இதெல்லாம் வரும். செல்ஸ் வந்து ப்ளூரலுக்கு எதுக்கெல்லாம் வரும்? யூ, யுவர் செல்வ்ஸ், தே, தெம் செல்ஸ், அவர், அவர் செல்வ்ஸ். இந்த மாதிரி ப்ளூரலுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், செல்ஃப் இல்லை. ஓகேவா? ஸோ தே brought to themselves this disaster. ஸோ error is in B part. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, it is not good to breed over past failure. கைஸ் breedனா என்ன கைஸ்? breed அப்படின்னா என்ன? அந்த ஒரு இப்போ வந்து இப்போ டாக் எடுக்கிறோம், இது வந்து பொமேரியன் breed, இது அந்த breed, இந்த breed அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அந்த ரகத்தை சொல்றது. இங்க என்ன சொல்றாங்க, it is not good to, அதாவது பாஸ்ட் ஃபெயிலியரை நினைச்சு வருத்தப்படுறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு வரி பண்றாங்க இல்லையா? அந்த வரி பண்றதுக்கு என்ன அப்படின்னா ப்ரூட், PROOD, டு worry something about lost, டு worry, to worry a lot, to worry a lot about something, to worry a lot about something. ஓகேவா? breed இல்ல, அது brood, BROOD, BROOD. இந்த மாதிரி ஹோமோனிம்ஸ் மாதிரி இந்த மாதிரி சிமிலர் வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் குட் டு ப்ரூட் ஓவர் பாஸ்ட் ஃபெயிலர். ஸோ டு ப்ரீட் இல்லை, டு ப்ரூட். நெக்ஸ்ட் பாருங்க, we have finished our work 3 hours ago and have been waiting for you since then. இங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 3 hours முன்னாடி என்னன்னா அந்த ஒர்க் முடிச்சுட்டாங்கன்னும் போது நம்ம ஹேவ் சொல்லக்கூடாது, பாஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லணும். ஸோ வி ஃபினிஷ்டுன்னு சொன்னா போதும். ஓகேவா? ஸோ வி ஃபினிஷ்ட், we had,
we have இல்ல had. இது வந்து past perfectல சொல்லணும். ஓகேவா? So we had finished our work 3 hours ago and have been waiting for you since then. நாங்க வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So we have finished இல்ல we had finished. So B is the error. Next, by May next year. By May next year, I have been working in this college for 20 years. அடுத்த மேவோட இந்த காலேஜில் நான் 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த மேன்றது ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் நம்ம எப்படி சொல்லணும்? ஃபியூச்சர் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வில்லோ ஷல்லோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வரும் பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்றது என்ன? இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம வந்து ஃபியூச்சரில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? இது ஃபியூச்சர். ஏன்னா அடுத்த மே வர மே, பை மேன்றது நெக்ஸ்ட் இயர் மே. நெக்ஸ்ட் இயர்ன்றது ஃபியூச்சர் தானே. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பை மே நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் ஃபார் 20 years. ஓகேவா? ஸோ த எரர் இஸ் இன் சி பார்ட். நெக்ஸ்ட் பாருங்க. This is the second communication we have sent and we are much surprised at receiving no answer. அதாவது இதுதான் அந்த செகண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. This is the second communication we have sent. இல்ல ப்ரெசன்ட்ல கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஹாவ் சென்ட் அப்படின்றது என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா பேசிட்டு இருக்கும்போது கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ், ஆம், ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான். திஸ் இஸ் த செகண்ட் கம்யூனிகேஷன் வி ஆர் சென்டிங் அண்ட் வி ஆர் மச் சர்ப்ரைஸ்ட். We are much surprised at receiving no answer. ஓகேவா? So the error is in A part. Next பாருங்க. The media play a vital role in popularizing in brand. Okay. Actually media அப்படின்றது என்ன guys? Media அப்படின்றது என்ன? Various ways through which communicate. சொசைட்டி மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கான இருக்கக்கூடிய பல வழிகள். இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், டெலகிராம், அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மீடியா அப்படின்றது என்ன நவுன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். ஓகேவா? இதோட சிங்குலர் நவுன் என்னன்னா மீடியம் தான் சிங்குலர். இது வந்து மீடியா அப்படின்றது ப்ளூரல். Media is the plural form of medium. Media is the plural form of medium. Medium வந்து singular. ஓகேவா? Guys, 1 minute. இங்க வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பிளே வரக்கூடாது, பிளேஸ் வந்திருக்கணும். கைஸ் இந்த கொஸ்டின் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க பாருங்க மீடியாக்கு வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.